ஒன்று இல்ல 2 இல்ல 10 முட்டை உடைச்சு ஊத்தி வட்டலாப்பம் செய்யலாமா? என்னதான் கரமல் புடின்னு அப்படி இப்படின்னு நிறைய டெசர்ட் எல்லாம் வந்தாலும் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஸ்ரீலங்கால இந்த வட்டலாப்பத்துக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலுமே இருக்குங்க. இந்த வட்டலாப்பத்தை செய்யறவங்களுக்கு பொதுவாக வர்ற பிரச்சனை தான் இந்த முட்டையோட ஸ்மெல்லுங்க. அந்த எக்கோட ஸ்மெல் வராம அந்த வட்டலாப்பத்தை செஞ்செடுக்கிறதுல தாங்க மேட்ரே இருக்கு. எங்க ஊர்ல காலங்காலமா இந்த வட்டலாப்பத்தை செய்யும் போது ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் சேர்த்துப்பாங்க. அதனால என்னவோ வட்டலாப்பத்துல எக் ஸ்மெல் எல்லாம் இல்லாம சூப்பரா வருங்க. அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஏலக்காய் சேர்த்து போடல, அந்த ஸ்டேஜ்ல ஒரு 4 சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்து பாருங்க. இது எக்கோட ஸ்மெல் இல்லாமக்கிறதுக்கு சூப்பரான இன்கிரீடியன்ஸ்ங்க. அப்புறம் நான் சொன்னேன்னு ஏலக்காய், வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்க்காம வெங்காயத்தை மட்டும் சேர்த்துட்டு வந்து ஏக்கா முட்டையோட வாசனை போகலாம் கமெண்ட் பண்ணக்கூடாதுங்க. அதெல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அதோட எக்ஸ்ட்ராவா இதையும் சேர்த்துக்கும் போது அந்த எக்கோட வாசனையை வந்து இன்னும் கூட கொஞ்சம் குறைக்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. இந்த வட்டலாப்பத்தோட ஃபுல் வீடியோவை கூடி சீக்கிரம் நான் அப்லோட் பண்றேன். அது வரைக்கும் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.